அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மிகுந்த மன உளைச்சலோடு கூட ஏதோ ஒரு கவலை உங்களுடைய இருதயத்தை நிரப்பி கொண்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பாரம் உங்களை அமிழ்த்தி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, விசுவாசித்தால் நிச்சயமாய் உங்க காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எந்த காரியம் உங்க வாழ்க்கையிலே நடக்காமல் இருக்கிறதோ, எந்த காரியம் உங்க வாழ்க்கையிலே நின்று போனதோ, எந்த காரியம் உங்க வாழ்க்கையிலே நடக்காதபடிக்கு தள்ளி போடப்பட்டதோ, அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிற தகப்பனா இருக்கிறார். உங்க காரியம் நடக்கலன்னு சொல்லி நீங்க வருத்தத்தோடு மனபாரத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாய் இந்த காரியத்தை எனக்கு கைகூடி வர பண்ணுவார், இந்த காரியத்தை எனக்கு முடிய பண்ணுவார், இந்த காரியத்திலே நான் வெற்றி அடைவேன், இந்த காரியம் எனக்கு வாய்க்கும், என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என்னை மறக்க மாட்டார், எனக்கு உதவி செய்வார் என்கிற ஒரு முழு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் உங்க வாழ்க்கையில இருக்குமேயானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். திருமணம் நடக்கவில்லையே என்று நீங்கள் அதிக மன உளைச்சலோடு சோர்ந்து போய் முடங்கி போய் அழுது நீங்கள் தேவ சமூகத்துல இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழாத, உன்னுடைய திருமண காரியத்தை கூடிய சீக்கிரத்திலே நான் வாய்க்க பண்ண போகிறேன். இன்னும் எனக்கு அன்பான தேவ பிள்ளையை, அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கி போய் முடங்கி போய் இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் மேல் விசுவாசமா இருங்கள். நிச்சயமாய் உங்க காரியத்தை ஆண்டவர் நடத்துவார், தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவார். சொந்து போன காரியத்துல உங்களுக்கு ஆண்டவர் பலனை தருவார். நிச்சயமாய் நாம் வாசித்ததான இந்த வசனத்தின்படி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். நீங்க விசுவாசிங்க, அவனுடைய சமூகத்துல ஆண்டவரை நம்பி இருங்க, ஆண்டவரை எதிர்பார்த்துருங்க. நிச்சயமா உங்க காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தகப்பன், விசுவாசிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் சோர்ந்து போயிருக்கலாம், கவலையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சோர்வுகளை மாற்றுகிற தகப்பன் உடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.